வணக்கம். வழக்கமான அரசியல் செய்திகள்ல அடிபட்டுக்கிட்டு இருந்த கமலஹாசன், இப்ப டக்குன்னு சினிமா நியூஸ்ல வந்து முன்னணிக்கு வந்துட்டாரு. அவரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சேர்ந்து நடிக்க போற புது படத்துக்கான ப்ரமோ போட்டு தியேட்டர்ல கிழி கிழிச்சுக்கிட்டு இருக்கு. தியேட்டர்கள் எல்லாம் ஒன்ஸ் மோர் கேட்டு படத்த ரொம்ப ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அபூர்வ ராகங்கள் படத்துல ஆரம்பிச்ச இந்த ரெட்டையர்களுடைய நடிப்பு, அதுக்கப்புறம் வந்து நிறைய படங்கள்ல தொடர்ந்தது. வருஷத்துக்கு ஒரு படம்லாம் வரிசையா வந்துகிட்டே இருந்தது. ஒரு கட்டத்துல 2 பேரும் சேர்ந்து தான் முடிவு பண்ணாங்க. உங்க படத்துக்கு ஒரு வியாபாரம் இருக்கு, என் படத்துக்கு ஒரு வியாபாரம் இருக்கு. அதனால நம்ம இப்போதைக்கு சேர்ந்து நடிக்க வேணாம்னு. இப்போ வந்து சுந்தர் சியை வச்சு எடுக்க போறேன் அப்படின்னு கமலஹாசன் சொல்லிக்கிட்டு இருந்த படத்தை மாத்தி நெல்சனை போட்டிருக்காங்க. நெல்சனுடைய இந்த டைரக்ஷன்ல படத்தை உதயநிதி ஸ்டாலினுடைய மகன் இன்பநிதி ஸ்டாலின் அவருடைய ரெட் ஜெயண்ட் மூவிஸ்ல எடுக்கிறாரு. கூட ராஜ்கமல் ஃபிலிம்ஸும் கோ ப்ரொடக்ஷனா கூட இருக்காங்க. இந்த படத்தினுடைய கதை என்னவா இருக்கும்? ஏற்கனவே சுந்தர் சி வந்து சொன்ன கதை சரியில்லை, அவரால் கதையை சரியா சொல்ல தெரியல, அவர் சொன்ன கதை சூட் ஆகலை அப்படின்லாம் பல வதந்திகள் வந்துகிட்டு இருந்தது. சுந்தர் சியே வந்து ரொம்ப கோவிச்சுக்கிட்டார் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது இந்த படத்தில் வந்து என்ன கதையை வச்சிருப்பார் நெல்சன், என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்ணியிருப்பார் அப்படிங்கிற ஒரு யூகங்கள் பெரிய அளவு அட்டமடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ப்ரமோலே நீங்கள் பார்த்தீங்கன்னா சில க்ளூ எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த க்ளூ வந்து உண்மையாகவே அந்த படத்தில் வைக்கிறதுக்கான க்ளூவா அல்லது ரசிகர்களை மிஸ்கைட் பண்ணுறதுக்காக மாற்றி குழப்பறதுக்காக வச்சிருக்க க்ளூவா அப்படின்றது நமக்கு தெரியல. அது ஏதாவது ஒரு வகையில் இவங்க எடுக்க போகிற படத்தில் வருதாங்கிறதையும் நம்ம பார்ப்போம். மெயின் வந்து நெல்சன் நிற்கிறாரு. நிற்கும்போது ஒரு பின்னாடி வந்து 2 படத்தினுடைய போஸ்டர் காட்டுறாங்க. ஒன்று வந்து காட்ஃபாதர் படத்தினுடைய போஸ்டர், இன்னொன்று வந்து ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் அமெரிக்கானுடைய போஸ்டர். காட்ஃபாதர் படம் நம்மளுக்கு தெரியும். பல வகைகளில் மணிரத்னம் வந்து அதை பிச்சு பிடுங்கி எடுத்துட்டாரு. எக்கச்சக்கமான முறை அந்த படத்தினுடைய காட்சிகளை வந்து பயன்படுத்தியிருக்காரு. வெவ்வேறு காட்சிகளுடைய இன்ஸ்பிரேஷனில் வந்து அந்த காட்ஃபாதருடைய படத்துடைய கதைகளை உள்ள நுழைச்சிருப்பாரு. அதில் மெயினாக வந்து அவர் எடுத்துக்கிட்டது நாயகன் படத்துக்கு. அவங்க 2 பேரும் ஒன்றா வரும்போது 2 பேருடைய பிரம்மாண்டத்தையும் காட்டுறதுக்கு காட்ஃபாதர்லேருந்து எடுக்கிறதுக்கான காட்சிகள் இன்னும் எடுத்தாளப்படாத, திருடப்படாதுன்னு சொல்ல, எடுத்தாளப்படாத காட்சிகள் நிறையவே காட்ஃபாதரில் இன்னும் கூட இருக்குது. இத்தாலி நாட்டையும் அமெரிக்காவையும் சேர்த்து கட்டியாண்ட ஒரு பயங்கரமான ஒரு தாதா கடைசியில் எப்படி தன்னுடைய பேரனோட தோட்டத்தில் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே பீஸ்ஃபுல்லாக செத்து போகிறாரு தோட்டத்தில் அப்படிங்கிற மாதிரி வரும். அதுக்கப்புறம் வந்து அவங்க பையன் அதை டேக் ஓவர் பண்ணுறது எல்லாமே வரும். பெரும்புகழ் வாய்ந்த நடிகர் மார்லன் பிராண்டோவுக்கும் அவருக்கு அடுத்த ஒரு பையனாக வர அல்பாச்சினோவுக்குமான நடிப்பு போட்டி இருக்குல்ல, உண்மையான நடிப்பினுடைய உச்சத்தை 2 பேரும் தொட்டிருப்பாங்க. இன்னி வரலும் அவருடைய ஸ்டைலிஷான அந்த நடிப்பு வந்து பிரமிப்பை கூட்டக்கூடியது. அதுலேருந்து என்ன எடுக்க போகிறார் நெல்சன் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதை அப்படியே விட்டுருவோம். ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் அமெரிக்கா வந்து படம் வந்து செர்ஜியோ லியோன் அப்படிங்கிறவர் வந்து டைரக்டர். பயங்கரமான வந்து ஒரு ஆழமான உணர்வுகள், ரொம்ப பிரமாதமான கேமரா, இதுக்கெல்லாம் வந்து புகழ்பெற்ற ஒரு டைரக்டர். ஒன்ஸ் அப்பான் எ டைம் அமெரிக்கா படத்தை வந்து அவர் எடுக்கும்போது ரொம்ப ரசித்து பெரிய திரைக்கதையை எழுதிட்டு ஒவ்வொரு காட்சியும் ஏகப்பட்ட நீளத்துக்கு வச்சு 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 எடுத்துக்கிட்டே வந்துட்டார் படத்தை. எடுத்து முடிச்சப்போ பார்க்கும்போது அந்த படம் கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் வந்துருச்சு. கமலஹாசன் கூட ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி தான் விஸ்வரூபம் படத்தை ரொம்ப நீளமாக எடுத்துட்டு பேசாமல் இந்த படத்துக்கு 2 இன்டர்வல் விட்டுடலாமா, அப்படியே ஃபுல்லாக ஒரே படமாக கொடுத்துடலாமான்னு கூட யோசிச்சதா சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி செர்ஜியோ லியோனுடைய இந்த படத்தை 4.5 மணி நேரம் வெளியில் விட்டால் படம் ஓடவே ஓடாது, தேவையே இல்லைன்னு அவங்க தடுத்துட்டாங்க. அப்புறம் அதை வெட்டி 2ஆக்கி 2 பார்ட்டாக விடலாமா அப்படின்னு அவர் பார்த்தாரு. அதுக்கு வந்து பெரும்பாலும் வரவேற்பு கிடைக்காதனால கொடுத்த உடனே என்ன பண்ணாங்க, ப்ரொடியூசர்ஸ் வந்து அந்த 4.5 மணி நேரம் படத்தை ஒரு 3.25 மணி நேரம் படமாக வந்து சுருக்குனாங்க. 2 மணி நேரமும் 19 நிமிஷத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டருங்களே சேர்ந்து கட் பண்ணாங்க. எல்லாமே உட்காந்து சஜஷன் கொடுத்து இதை வெட்டலாம் இதை வெட்டலாம் இதை வெட்டலாம் அப்படின்னு சொல்லி வெட்டி அந்த படத்தை சின்னதாக்குனாங்க. இன்றைக்கி நீங்கள் ஓடிடியில் போய் பார்த்தீங்கன்னா அந்த படத்தினுடைய லாங்கர் வெர்ஷனும் இருக்கும், சில இடங்களில் ஷார்ட்டர் வெர்ஷனும் இருக்கும். செர்ஜியோ லியோன் ஒரு நான் லீனியர் டைப்லேயோ இல்லை இந்த கதைக்குள்ளே கதை வேணாம் கமல் அப்படின்னு சொல்லுவார்ல சந்தானம் ஒரு படத்தில், அந்த மாதிரி கதைக்குள்ளே கதைன்னு வச்சிருந்த இடத்தையோ எல்லாத்தையும் எடுத்துட்டு நீட்டாக நேராக பண்ணிட்டாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். ஸோ இந்த படத்தை பின்னாடி போட்டு பார்த்தவங்க, லாங்கர் வெர்ஷனையும் ஷார்ட்டர் வெர்ஷனையும் போட்டு பார்த்தவங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து படத்தினுடைய ஆன்மாவை சிதைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் வேற கதை. ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் அமெரிக்கானுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே அது ரஜினிக்கும் கமலுக்கும் நல்லா சூட் ஆகக்கூடிய கதை தான். அதாவது அமெரிக்கானுடைய ஒரு கேங்ஸ்டர்ஸ், ஒரு பெரிய டீம், அந்த டீம் வந்து ரொம்ப சின்ன பசங்களாக ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. 4 பேரில் வந்து நூடுல்ஸ்னு ஒருத்தன், பேட்ஸின்னு ஒருத்தன், மேக்ஸ்னு ஒருத்தன், காக்கைன்னு ஒருத்தன். காக்கைன்னா என்னது, இந்த கோழி கண்ணு வந்து ஒரு மாதிரி சின்னதாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு 4 பேர். இந்த 4 பேர் சின்ன வயசில் சின்ன சின்ன கிரைம்கள் பண்ண ஆரம்பித்து ஒரு பெரிய கிரைமில் சிக்கிக்கிட்டு கூட இருந்த ஒருத்தனையே வந்து காட்டி கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வந்து பிரிஞ்சிடுறாங்க. பிரிஞ்சு போகிறதுக்கு முன்னாடி இந்த 4 பேருக்குமான காட்சிகள் இருக்கு இல்லையா, அந்த சிறுவர்களுக்கான காட்சிகள் அவ்வளோ பிரமாதமாக எடுத்திருப்பாரு செர்ஜியோ லியோன். கொடூரமான வன்முறைகள் நிறைந்த படம். பாலியல் காட்சிகள் வந்து ரொம்ப பட்டவர்தனமாக இருக்கும் இந்த படத்தில். பல இடங்களில் வந்து அள்ளி தெளிச்சிருப்பார் செர்ஜியோ லியோன். ஸோ கமலுக்கு வேணா அது சூட் ஆகலாமே தவிர ரஜினிக்கு அது சூட்டே ஆகாதுன்றதால அந்த உள்ள வர அந்த ஒர்க் ஷாப் எல்லாமே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் அமெரிக்காவில் வரக்கூடிய காட்சிகள் வந்து நினைவுபடுத்தும். கமலும் ரஜினி வந்து உட்கார்ற கார் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் டிரைவிங்காக இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் டிரைவிங் நம்ம ஊரில் கிடையாது. அது வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அமெரிக்காலலாம் இருக்க தவிர இங்கே கிடையாது.
இந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் போய் ஒரு பேங்க்ல வந்து கொள்ளையடிச்சிட்டு வைரங்கள, அந்த வைரத்த கொள்ளையடிச்சு கொண்டு வா அப்படின்னு சொன்ன டீம் இருக்காங்க இல்லையா? அந்த ஆள்ட்ட வந்து ஒப்படைக்கிற மாரி ஒப்படைச்சுட்டு, கடைசியில அவங்களையும் காலி பண்ணிட்டு, அந்த வைரத்த தன்னதாக்கிக்கிட்டு இவங்க தப்பிச்சு போவாங்க. போகும்போது ஒரு சீன் வரும். இதே மாரி ஒரு கார் தான். லெஃப்ட் ஹேண்ட் டிரைவிங் தான். அதில வந்து கமல், ரஜினி முன்னாடி உட்காந்துருக்க மாரி, இவங்க வந்து 2 பேரும் நூடுல்ஸ் மேக்ஸும் உட்காந்துட்டு இருப்பாங்க. பின்னாடி அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துருப்பாங்க. இதில நெல்சனும் அனிருத்தும் உட்காந்துருக்க மாரி தான் உட்காந்துருப்பாங்க. எக்ஸாக்ட் இதே ஒரு சீன் வரும். ஏதோ ஒண்ணு கேள்வி கேட்டுட்டு, "யார் ஜி? படத்தில வந்து யாரு ஹீரோ கேட்குறாரு சொல்லுங்க" அப்படின்னு ரஜினி கேட்டோனே, கார் படார்ன்னு பிக்கப் ஆகி போகுதுல்ல. அந்த மாரி அதில வந்து கேட்பான் அவன். "என்ன அப்போ நீச்சல் அடிப்போமா நம்ம?" அப்படின்னு கேட்பான். என்ன கேட்குறான்னே புரியாது இவங்களுக்கு. ஹார்பர்ல கொண்டு போய் அப்படியே அந்த கார மொத்தமா பாய விட்டு உள்ள தண்ணீல மூழ்கடிப்பான். ஃப்ரெண்ட்ஸ் ஓஹோன்னு சிரிப்பாங்க. காரோட ஜெர்க் ஆயி போற காட்சி இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே அதில இருக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும். ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் அமெரிக்கால. இது ஒரு நண்பர்களுடைய கதையாக ஆரம்பிச்சாலும், பின்னாடி வந்து ஒரு நண்பன் அரசியல்வாதியா மாறுறது, அந்த அரசியல்வாதி வந்து இவங்களுக்கே துரோகம் பண்றது, துரோகம் பண்ற அந்த அரசியல்வாதி நண்பன பழைய நண்பன கொலை பண்றதுக்காக நூடுல்ஸ் போறது, அப்புறம் மனசு வராம கொலை பண்ணாம விட்டுறது. ஆனா, அவன் வந்து குற்ற உணர்ச்சியில போய், அவனே வந்து லாரியில அடிபட்டு சாகுறதுன்னு ஆரம்பிச்சு, பல இன்ட்ரஸ்டிங்கான காட்சிகள் வந்து ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் அமெரிக்கால இருக்கு. இதுல ரஜினி எந்த ரோல்ல ஃபிட் பண்ணுவாங்க, கமல எந்த ரோல்ல ஃபிட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நெல்சன் தான் சொல்லணும். ஏற்கனவே இந்த லோகேஷ் சினிமா யூனிவர்ஸ் மாரிலாம் பண்ணுவாங்க. இந்த ரோலக்ஸ்ன்னு ஒரு படத்துல காட்டுறது சூர்யாவ. அப்புறம் அது போட முடியாம பிரச்சனை வந்த உடனே ரோலக்ஸ் வாட்ச வச்சு அடுத்த படத்துல காட்டுறது இருக்குல்ல. அந்த மாரி இந்த படத்துலயும் வந்து நெல்சனுடைய வேர்ல்ட் ஆஃப் யூனிவர்ஸ்லேருந்து பழைய ஆட்கள வந்து கொண்டு வந்து இந்த படத்துல ஃபிட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. மிகப்பெரிய நடிகர் பட்டாளத்துக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய கதை தான் ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் அமெரிக்கா. இதுல ரஜினியும் கமலையும் காட்டும்போது இந்த ப்ரமோல ரொம்ப கவனமா காட்டியிருக்காரு நெல்சன். ஒரு பெல்ட்லேருந்து ஷூலேருந்து கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு குடுக்குற மாரி ரொம்ப அழகா ஒரு சீன வச்சிருக்காரு. ஆனா, நடிப்புல 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு அரக்கத்தனமா நடிப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ரஜினிய பொறுத்தவரையிலும் அவருக்கு ஒரு நல்ல நண்பரா கமல் முதல்ல இருந்து இருந்திருக்காரு. முள்ளும் மலரும் படத்த வந்து வேணு செட்டியார் எடுக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு முக்கியமான சீன் எடுக்க மறந்துட்டு வந்த பிறகு, தனியாலாம் செலவு பண்ணி எடுக்க முடியாது. அந்த சீன் இல்லாமயே படத்த ஓட்டுன்னு சொல்லி மகேந்திரன் கிட்ட சொல்லி, மகேந்திரன் ரொம்ப அப்செட் ஆனப்பல்லாம், கமல் தான் ஒரு ஐடியா குடுத்து, அதே மாரி ஒரு லொகேஷன பார்த்து குடுத்து, அந்த காட்சிய எடுத்து பேட்சப்லாம் பண்ணி குடுத்தார் கமல்னு சொல்லுவாங்க. அது மிகப்பெரிய புகழ வந்து ரஜினிக்கு தேடி குடுத்த படம் அது. ரஜினியுடைய பல படங்கள்ல வந்து அவர் வந்து யோசனை சொல்றது, கதைய கேட்டு திருத்தம் சொல்றதெல்லாம் கமல் பண்ணியிருக்காரு. அந்த லிபர்ட்டிய ரஜினி எப்பவுமே கமல் குடுத்திருக்காரு. அதே மாரி கமலினுடைய குடும்ப வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வரும்போது, உரிமையா ரஜினி அதில தலையிட்டு ஆலோசனைகள் சொன்னதாகவும், இதுதான் சரி, இதுதான் தப்பு. நீங்க ஒரு தைரியமான முடிவு கசப்பா இருந்தாலும் எடுத்துருங்கன்னு சொல்லி, கமலுடைய வாழ்க்கையில சில குழப்பங்கள் வரும்போது, அதை நேராக்கி குடுத்ததா சொல்லுவாங்க. அதனால அவங்களுக்குள்ள எப்பவுமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. தேர்தல் நேரத்தில இந்த படத்தினுடைய ப்ரமோ விட்டுருக்காரு கமல். எப்ப ஷூட் போறாங்கன்றது வந்து சீக்கிரமே தேதியெல்லாம் வெளியில வரும். ஒருவேள தேர்தல் நேரத்தில பிரச்சாரத்திலருந்து வராம இருக்கிறதுக்காக, தப்பிக்கிறதுக்காக இந்த படத்துக்கு ஷூட்டிங் போயிட்டேன்னு சொல்லுவாரா? இல்ல அதையும் பார்த்துட்டு இதையும் பார்ப்பாரான்ற ஒரு கேள்வி இருக்கு. உதயநிதியினுடைய மகன் இன்பநிதியினுடைய படத்தில ரஜினி நடிக்கிறதுனால, இந்த தேர்தல்லயும் ரஜினி எந்த விதமான கருத்தும் சொல்ல மாட்டாரு. யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் ஆட்சி நல்ல ஆட்சி, கெட்ட ஆட்சின்னு சொல்ல மாட்டாரு. வழக்கம் போல நழுவி ஷூட்டிங் போறேன்னு சொல்லி அவர் போயிடுவாரு. ரஜினியினுடைய ஷூட்டிங் போர்ஷன்லாம் அங்க இருக்கு அப்படின்னு ஏதாவது சொல்லி, அவர் இல்லாம பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு சான்ஸா இருக்கும். ரஜினிக்கு தர்ம சங்கடம் இல்லாம இருக்கும் அப்படின்றதையும் சொல்றாங்க. இயக்குனர் உதயகுமார், ஆர்.வி. உதயகுமார் வந்து ஒரு மீட்டிங்ல பேசினாரு. ரஜினியும், கமலஹாசனும் எப்படிப்பட்ட நடிகர்கள்? அவங்க சேர்ந்து நடிச்ச படங்களா இருக்கட்டும், இல்ல தனித்தனியா நடிச்ச படங்களா இருக்கட்டும். எவ்வளோ பிரமாதமான நடிகர்கள்! எப்படிப்பட்ட முகபாவனைய காட்டி பண்ணக்கூடியவங்க அவங்கலாம். ஆனா, இப்பலாம் ஃபுல்லா வயலன்ஸ்ன்னு இறங்கிட்டாங்க அவங்க. அவங்க நடிக்கிறதுக்கான வாய்ப்பே டைரக்டர்ஸ் குடுக்குறது கிடையாது. நேர்லயோ, ராணுவத்திலயோ கூட பார்க்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமான பீரங்கிகளையும், துப்பாக்கிகளையும் எடுத்துக்கிட்டு சண்டை போடுறாங்க. இது வந்து திரைப்பட துறையுடைய ஒட்டுமொத்த சீரழிவு அப்படிங்கிற மாரி ஆர்.வி. உதயகுமார் பேசியிருந்தாரு. ஏன்னா, இப்ப இருக்கிற டைரக்டர் எல்லாருமே என்னன்னா, ஒண்ணு ரத்தம், சத்தம், கன்னு, பொண்ணு. இந்த மாரி தான் படத்த வந்து ஃபுல்லா எடுக்குறாங்களே தவிர, ஒரு நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குடுக்குற மாரி எடுக்க மாட்டேங்கிறாங்கன்ற வருத்தங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கு. பொதுவாவே சொல்லுவாங்க, வெற்றி என்பது வந்து எல்லாருக்குமான குழந்தை, தோல்வி தான் அனாதைன்னு. ஒருத்தன் ஜெயிச்சுட்டான்னா, ஏன் ஜெயிச்சான்றதுக்கு எந்த காரணமும் சொல்ல முடியாது. ஏன்னா, அது வந்து மக்கள் வந்து ரசிச்சுட்டாங்க அப்படிங்கிறது தான். அது தேர்தலா இருக்கட்டும், சினிமாவா இருக்கட்டும். ஆனா, ஒருத்தன் தோத்துட்டான்னா, ஆளாளுக்கு வந்து அட்வைஸ் குடுக்குறது, அனலைஸ் பண்றது, போட்டு கிழிக்கிறது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால, வெற்றி என்பது வன்முறையில் தான் இருக்கிறதுன்னு இன்னைக்கு டைரக்டர்ஸ் முடிவு பண்ணிட்டாங்க. அதே தான் அவங்க எடுக்க போறாங்கன்னா, நம்ம ஒண்ணும் பண்ணவும் முடியாது. ரஜினி, கமல் என்கிற பிரம்மாண்டமான இந்த 2 ஆளுமைகள வச்சு, நெல்சன் என்ன பண்ண போறாருங்கிறது இருக்கு இல்லையா? அத வச்சு திரைப்பட உலகத்துக்கு ஒரு பெரிய திருப்புமுனை வரலாம். திரும்ப இந்த படத்துலயும் வயலன்ஸ் தான் படம், வயலன்ஸ் தான் கதை அப்படின்னு அவர் எடுத்திருந்தாருன்னா, அடுத்து வர படங்களும் அந்த போக்கிலேயே போக ஆரம்பிக்கும். இந்த படம் வெற்றி அடைந்தால். வழக்கம் போல அனிருத் காட்டுல மழை. அவர் எங்கேருந்து எடுக்கிறாருன்றது அவரே ஓப்பனா சொல்றாரு இந்த படத்துல. பப்பி லஹரியும், பீத்தோவனையும் கலந்து ஒரு டியூன் போட்டிருக்கேன் காட்டுமான்னு. அது காமெடி மாரி சொன்னாலும் கூட, அவர் அங்கருந்து இன்ஸ்பிரேஷன் எடுக்கிறாருன்றது எல்லாருக்குமே தெரியும். அரபி குத்து பாட்டு, மலம பித்தா பித்தாதே பாட்டு இருக்குல்ல, அப்படியே எடுத்து இந்த ப்ரமோக்கு யூஸ் பண்ணியிருக்காரு. அது படத்துல வருமான்றது நம்மளுக்கு தெரியாது. படம் ஆரம்பிக்கிற இடமே என்னன்னா, ஒரு ஒரு சைனீஸ் ஆட்கள்லாம் இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து பயங்கரமான கொக்கைன், ஹெராயின் மாதிரியான போதைப் பொருள்லாம்
ஒரு வைத்தியம் மாதிரி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நோயை மறக்கிறதுக்கு ஒரு ஜாலியான ஒரு இடம் மாதிரி காட்டுவாங்க. அந்த இடத்துல வந்து கதாநாயகன் கண்முழிக்கிற மாதிரியும், பெரிய ஒரு ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அங்கேருந்து தப்பிச்சு வந்து கண்முழிக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் கதை தொடர்ற மாதிரியும் காட்டுவாங்க. பழைய நண்பர்களை தேடி போகிற மாதிரியும் காட்டுவாங்க. ஆனா, இந்த படத்தின் முடிவுல என்ன ஆகும்னா, எல்லாமே நடந்து முடிஞ்சு ஒரு பெரிய அளவுல ரணகாலம் முடிஞ்ச பிறகு, திரும்பவும் அதே இடத்திலேயே காட்டுவாங்க கதாநாயகன. காட்டும்போது அவன் மெதுவா திரும்ப கண் முழிச்சு அப்படி பார்ப்பான், மலங்க மலங்க முழிக்கிறான் அப்படின்னும்போது, நம்ம டைரக்டர் என்ன சொல்ல வர்றார்ன்றதுல ஒரு சின்ன கன்ஃப்யூஷன் இருக்கும். அதாவது அதனுடைய 3 பார்ட் இருக்கு இல்லையா? வயலன்ஸும், பயங்கர ஆக்ஷனும் நிறைந்த அந்த 3 பார்ட் இருக்கு இல்லையா? அந்த 3 பார்ட்டுங்கிறது உண்மையில நடந்ததா? அல்லது அந்த ஓபியம்லாம் அடிச்சுட்டு அந்த மயக்கத்திலேயே இருக்கான் இல்லையா? அந்த மயக்கத்தில அவன் கண்ட கனவா அப்படிங்கிற மாரி, ஒரு கனவு மாரியும் காட்டி இந்த படத்த முடிப்பாங்க. இது டைரக்டர் கேட்கும்போது அவர் சொன்னாராம், "இந்த படத்தினுடைய சில காட்சிகள் வந்து பின்னாடி வந்து லாஜிக்க மீறி வர்றதா நான் நெனச்சேன், எடுத்து முடிச்ச பிறகு. அதனால தான் இந்த எண்டிங்க நான் வச்சுட்டேன். ஏன்னா, லாஜிக் இல்லாத இடங்கள் வந்து அவனுடைய கற்பனையா இருந்தா கூட இருக்கட்டுமே, அப்படி ரசிகர்கள் எடுத்துக்கிட்டுமேன்னு தான் நான் வச்சேன்" அப்படின்னு கூட டைரக்டர் செர்ஜியோ லியோன் சொன்னாராம். த ஹூட்ஸ் அப்படிங்கிற நாவல மையமா வச்சு தான் இந்த படத்த செர்ஜியோ லியோன் எடுத்தாரு. அவர பொறுத்தவரையிலும் அவருடைய வாழ்நாளினுடைய பெரிய சாதனை படமா இத தான் அவர் கருதினாரு. ஆனா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அத பிச்சு கொதறி எடுத்தது இருக்கு இல்லையா, புரொடியூசர்லாம் சேர்ந்து, ரொம்ப வருத்தப்பட்டாரு அவரு. ஆனால் இந்த படத்தையும் இந்த கதையும் இதே மாரி இவங்க எடுத்தாங்கன்னா, ரஜினி, கமலையும் வச்சு 2 படங்கள் பிரம்மாண்டமான 2 படங்களா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். எடிட்டர் அசோகன் சேனல தொடர்ந்து பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டன் அழுத்துங்க. நன்றி. வணக்கம்.